எல்லோருக்கும் இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறார். சிலர் அந்த வாய்ப்பை தட்டிவிட்டு நான் தெரிந்ததை வாழ்க்கையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை போன்ற ஒரு சிலர் மட்டும் இன்னும் நிறைய இருக்கிறது தேடலாம் என்ற தேடலின் சுவையோடு அதற்கான வேறு எங்கே இருக்கிறது என்று அதை பிடித்து கொண்டே வந்து விடுகிறது. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வருகையை இந்த சமுதாயத்தின் சார்பிலும் இந்த எதிர்கால மாணவர்களின் சார்பிலும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியாக ஐயா அவர்கள் உங்களுக்கு அணிவராக இருக்கிறார். உங்களுடைய தேடலின் சுவை புதிய புதிய நிகழ்வுகளை பற்றி தேடி அதற்கான தரவுகளை தயார் செய்து தரவுகளை நீங்கள் தொகுத்து அந்த தொகுப்புகளிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்த சமூகத்திற்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள், எதிர்காலத்தில் இது உங்களை எவ்வாறு உயர்த்தி நிற்கும் என்பதை நீங்கள் அதை ருசித்து அதை சார்பழித்து கொடுத்தீர்களானால் அதுவே நீங்கள் உயர்ந்த இடத்தை உங்களை கொண்டு சேர்க்கும். அது ஒரு பெரிய தேடலாம் இல்லை. மனிதனுக்குள்ளே 1000 வகையான எண்ணங்களும் 1000 வகையான சிந்தனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் வழிவகுத்து வழியமைத்து சரியான பாதையில் அதை கொண்டு சென்று அதற்கான நமக்கு தேவை ஐயாவை போன்ற ஐயா சகோதரர்கள் போன்ற யாராவது ஒருவர் நமக்கு தேவை தூண்டிவிட்டால் அந்த பாதையை நோக்கி நம்ம நகர்வு போனால் கண்டிப்பாக சாதனையாளர்கள் தான். ஒரு சாதனை என்று மட்டுமல்ல, பல்வேறு சாதனை சகோதரர் பல ஆயிரம் சாதனை செய்திருக்கிறார். அது போல பல சாதனைகள் நீங்கள் செய்யலாம். இந்த துறையில் மட்டும்தான் இல்லை, இதை விட்டு வெளியிருக்கிற துறைகளில் தேடலில் நீங்கள் விளைந்து ஆர்வத்தோடு தேடுவீர்களான பல்வேறு சாதனைகளை பெற முடியும். அத்தகைய சாதனைகளை நீங்கள் புரிந்து இந்த ஆசிரியர் சமூகத்திற்கு பெரிய முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சமீபத்தில் நாங்கள் கூட 77 பள்ளிகள் முடிப்பதாக நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆசிரியர் பணி என்பது மிகப்பெரிய பணி. நாங்களாம் ரொம்ப கனவோடு இருந்தோம். அவைகளெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், நான் வருவது கூட உங்களிடம் சொன்னேன். என்ன ஒரு 10-15 நாட்களில் இந்த பேருந்துகள் எல்லாம் முடங்கி போய்விடும், அவர்களும் தனி மாவட்டத்தில் போய் கொண்டிருப்பார்கள் என்று. அதே போல ஆசிரியர் பணி முடிக்குமோ என்ற அச்சமும் இருக்கிறது. எனவே அது புதிய தேடலை நீங்கள் கொண்டு வந்து புதிய பரிணாமத்தை காட்டி மக்களை அந்த ஆசிரியர் பணி எவ்வளவு மகத்தானது என்பதை நீங்கள் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டி சகோதரி சொன்னதை போல உலகமே உங்களை நியந்து பார்த்து சேஞ்ச் மேக்கரா சார் இருக்காரு. உண்மையிலே அது மட்டும் இல்லாமல் ஐயா அந்த கர்ட் லெவின் அவங்க அந்த செஞ்சுரியில் ஃபாதராக இருந்தாங்க. கண்டிப்பாக அவருடைய ஜீன்ஸ் வழியில் வந்தவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அதோட சிந்தனைகள் அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாம் தொடர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படி ஒரு முதல்வர் ஐயாவோட பணிபுரிகிற ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பார்க்கும்போது உண்மையிலே பொறாமையாக இருக்குது. ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக பல பள்ளிகளில் பணிபுரிந்து வந்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய அனுமதி கேட்டால் மறுக்கப்படும் என்பது தான். ஆனால் இங்கே ஐயா உங்களை செய்ய சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு, உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆசிரியரோடையும் மாணவரோடையும் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இவ்வளோ மாற்றங்களை, இவ்வளோ கண்டுபிடிப்புகளை, இவ்வளோ நுட்பங்களை ஒரு கல்வித்துறையில் கொண்டு வந்து இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய கல்வித்திறனை அரசு பள்ளிகளில் மேம்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அதனுடைய முழு பணியும் ஐயாவையும் என்பதனால் ஒரு ஆப்ஷன் இந்த டீம் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சாதாரண கல்லை ஒரு பெரிய வைரக்கல்லாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் எத்தனையோ நபர்களை ஏற்றி விடுகிற ஏணிகளாக இருக்காங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள் ஏறுவதற்கான ஏணியா ஐயா மாதிரியான நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ ஐயாவுக்கு இது ஒரு ஆரம்ப நிலையில தான் இருக்கு. ஆனால் ஐயாவுடைய இன்னும் பயணங்களில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நூல்கள், புதிய கல்விக்கான மாற்றங்கள் எல்லாம் இன்னும் வர இருக்குது. அப்படின்னும் போது அது நிச்சயம் எதிர்காலத்தில் உலக அளவில் பேசப்படுகிற இந்த மாற்றங்கள் கடைபிடிக்கப்படுகிற மாற்றங்களாக இப்போ நம்ம சேலம்
நாமக்கல் இந்த மாவட்டங்களை தாண்டி இந்தியா வந்து உலக அளவில் போகும் அப்படிங்கிறது தான். உலக அளவில் அங்கிருந்து வந்து ஐயா கிட்ட, ஐயா எங்களுடைய நாட்டுக்கு இந்த சிஸ்டங்களை சொல்லிக் கொடுங்க என்று ஆசிரியர்களை பேராசிரியர்களை அனுப்பக்கூடிய அளவுக்கு இது மாற்றப்படும் அப்படிங்கிறது நிச்சயமா அது நடக்கும். அதையும் நம்ம உட்காந்து இது போல பார்த்து வியந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறத. நீங்க எல்லாருமே ஒவ்வொரு நாட்டுக்கு போகக்கூடியவங்களா தான் இந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க ஐயா. நிச்சயமா அந்த வாய்ப்பு ரொம்ப நீண்ட நாள்ல இல்லை, அருகாமையில தான் இருக்கு. இப்படி ஒரு மகத்தான சாதனை படைத்த, இது வந்து சாதனைங்கிறத விட ஒரு மாபெரும் வரலாறு. இந்த வரலாறை ரொம்ப சத்தம் இல்லாமல் உருவாக்கியிருக்காரு, ஒரு புரட்சியை படைச்சிருக்காரு. நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆல் இந்தியா குழுமத்தினுடைய சார்பாக, இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய சார்பாகவும், ஒரு ஆசிரியராகவும் ஒரு மாணவராக தங்களிடத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறோம். தொடரட்டும். உங்களோடு நாங்களும் இணைந்து இன்னும் பல உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளுக்கு என்னவோ அது ஆல் இந்தியாவால் அவர்களோடு சேர்ந்து ஊக்கங்களே எங்களுக்கு அந்த பெருமையை கொடுத்த வெங்கடேசன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து உங்களோட பயணிக்க தொடர்ந்து ஆர்வமாக இருக்கிறோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.